வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன vlog அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் வர டைம், அதாவது ஈத் வருதுல்ல, ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி வந்து போடுவாங்க. ஊஞ்சல் போட்டு கடை போட்டு இந்த மாதிரி வந்து பார்க் மாதிரி வந்து போடுவாங்க. இந்த சென்னையில் எக்ஸிபிஷன் இதெல்லாம் போடுறாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி வந்து போடுவாங்க. இது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மணல்மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருநாள் ஃபஸ்ட்டு நாள் பெருநாளில் இருந்து 3 நாள் வரைக்கும் இருக்கும். எக்ஸ்ட்ரா மேற்கொண்டே ஒரு 2 நாள் 3 நாள் மேற்கொண்டே வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 8 நாள் 7 நாள் அந்த மாதிரி வரைக்கும் இருக்கும். முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல அப்படி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இருக்குது. என் வீட்டு கிட்டக்கரையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. அண்ட் ஆல்சோ அதர் பிளேசஸ்லேயும் வந்து இருக்குது. நான் எப்பவும் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஷீஷோர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதுதான் நான் வந்துட்டு போவேன். ஸோ எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாளைக்கு நான் வந்து போக மாட்டேன். பிகாஸ் ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ஸோ 3rd டே 4th டே அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு போவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3rd டே, ஸோ அதான் வந்து கிளம்புறேன். ஸோ அதான் ஒரு vlog மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போடுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு போட்டுருக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டம்னு சொல்ல முடியாது, இப்போ போனாலுமே கூட்டமாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஸ்கூல் லீவ் டைமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வரத்தான் செய்வாங்க. நான் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை அப்படின்னா போய் ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆடுவேன். அப்படி இல்லைனா சும்மா போய் உட்காந்துட்டு அப்படியே போய் வந்துடுவேன். பிகாஸ் ஒரு ஊஞ்சலுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். ஸோ அது வரைக்கும் என்னால் நிற்க முடியாது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட். ஏற்கனவே ஃபஸ்ட் டே அன்றைக்கி நான் ஒரு அவுட்ஃபிட் வந்துட்டு போட்டேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அவுட்ஃபிட் இது வந்துட்டு. பட் இது நான் வந்து 3rd டே வந்து போடுறேன். செகண்ட் டே இப்போ வந்து நான் டிஷர்ட் அந்த மாதிரி வந்துட்டு போட்டேன். ஸோ ஐ ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வரிசையாக நான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ ரெடி ஆகிட்டேன். ஸோ ஃபேஸ்லாம் நான் வந்துட்டு ஒன்றுமே போடலை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோனர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரைசர் தெரியும்ல, மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் ரெண்டுமே இருக்கும். அதை டேரெக்டாகவே டோனர் போட்டு சீரம் போட்டு அதுக்கு மேலே ப்ரைமரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லிப் அண்ட் சீக் டிண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஜல் ப்ரவ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே போடலை. பிகாஸ் நான் இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து எதுவுமே போட்டு போக மாட்டேன். அங்கே உள்ள லைட்டிங்க்கு நம்ம நார்மல் ஃபேஸில் போனாலே ரொம்ப பிரைட்டாக காட்டும். இந்த மாதிரிலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக காட்டும். அண்ட் ஆல்சோ நான் வேறு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறேன் அப்படிங்கிறனால, ஐ மீன் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற அப்படினால எடுத்துக்காட்டும். அண்ட் ஆல்சோ ட்ரெஸ்ஸும் வந்து டார்க்காக வந்து இருக்கிறனால கொஞ்சம் எடுத்துக்காட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக சப்டிலாக தான் வச்சுருக்கேன். பட் இதே எனக்கு வந்து ரொம்ப ஓவராக காட்டும். ஓகே, முடிஞ்சால் அங்கேருந்து நான் உங்களுக்கு கிளிப் வந்து ஆட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ நான் அங்கே தான் வந்து கிளம்ப போகிறேன். ஓகே, ஸோ அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி ஆட்டோவில் வந்து ஏறிட்டேன். ஸோ ஆட்டோவில் வந்து ஏறி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான், அந்த பார்க்குக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். சரியான டிராஃபிக்காக இருக்குது. எப்போவுமே இந்த மணல் மேட்டுக்கு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இதுக்கு போனாலும் சரி, இந்த இதுக்கும் போனாலும் சரி, எந்த இதுக்கு போனாலும் வந்து டிராஃபிக் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி என் வீட்டு பக்கத்தில் உள்ளது தான் போகிறேன், சீசோருக்கு பக்கத்தில் உள்ளது. ஸோ இது நடந்தே போயிடலாம், பட் இருந்தாலும் நான் ஆட்டோவில் வந்துட்டு போகிறேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா போய் இப்போ ரீச் ஆகிட்டேன் பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி இது 2 வாசல். ஓகே, ஸோ நேராக போய் அப்படியே உள்ளே ஒன்று போயிடலாம். பின்பக்கம் ஒரு வாசல் இருக்குது, அது கடற்கரைக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த வாசலில் நான் வந்து வந்திருக்கிறேன். வந்து எப்பவும் போல் ஒரு இடத்துல வந்து உட்காந்து பட்டறையை போட்டாச்சு. ஸோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் இந்த வாட்டர் மெலன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே இந்த இடத்துலேயே 2 இது வந்து போடுவாங்க. ஸோ சாத்துக்குடி ஜூஸும் அப்படியே குடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக வந்து இருந்துச்சு. ஜூஸும் கொஞ்சம் தண்ணி தான், பட் வந்து நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஸோ 2 போடுவாங்க, இந்த வாட்டி 1 தான் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஒரு சிக்கன் 65 ஒன்று வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ 65 வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா KFC ப்ரான், அதான் KFC ஸ்டைலில் உள்ள ப்ரானா எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திண்டு பார்த்தேன். பட் ப்ரான் தின்ன மாதிரி இல்லை, பட் நல்லா டேஸ்ட்டாக அழகாக இருந்துச்சு, மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இப்போ கிளம்புற டைம் வந்து வந்துருச்சு. ஸோ அதான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஊஞ்சல்லாம் ஆடுது பாருங்கள். ஸோ இந்த டோரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் ஊஞ்சா, அண்ணல் ஊஞ்சல், இன்னொன்று வந்து இந்த பிரேக் டான்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. நான் உள்ளே வந்து போகலை, ரொம்ப கூட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஊஞ்சலுக்கும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிற்கிற மாதிரி வந்துட்டு வரும். இந்த வெக்கையிலலாம் அப்பா நிற்கவும் முடியாது. மேபி நான் போனேன் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நான் மணல்மேடு போனேன் அப்படின்னா உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். இல்லாட்டா நான் பக்ரீத்துக்கு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எப்படின்னா இப்போ வந்து எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து சான்சஸ் வந்து இல்லை. ஓகே, ஸோ அதோட உட்காந்துட்டு பாருங்கள். அந்த சாத்துக்குடி ஜூஸ் எனக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மணல்மேடை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறேன். அந்த பார்க்கை விட்டு வெளியே வந்துட்டு ஆட்டோ வந்து நிறைய கிடக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கிறாப்புல யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டாங்க. அதோட அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு ஸோ இப்போ வெளியே வந்து நின்று
விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஏறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆட்டோவில் வந்துட்டு ஏறி வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் காட்டுறேன்ல இந்த பாதை தான் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை. ஸோ கடற்கரை இருட்டினால உங்களுக்கு தெரியல, டே டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி இடையில பாலிமர் நியூஸ்லாம் ஒன்று வந்துச்சு, இந்த கீழக்கரை கடற்கரை வந்துட்டு. ஸோ நல்லாயிருக்கும் டே டைம், இந்த சம்டைம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு காட்டினேன், இருட்டில் தெரியலை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு பெருசாக நான் ஒன்று கவர் பண்ணலை, சும்மா மினிமலாக தான் நான் வந்து காட்டியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ஏதாவது போய் ஊஞ்சல் ஏதாவது ஆடினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். மேபி ஒரு 50% சான்ஸ் இருக்குது, 50% சான்ஸ் வந்து இல்லை. பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை. ஓகே, ஸோ இதான் ஒரு மினி ஒரு விலாக் மாதிரி தான் இது வந்துட்டு. சரி சும்மா காட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் போய் அப்படியே உட்காந்துட்டு எப்போவுமே நான் அப்படி தான் செய்வேன். ரொம்ப தூரம் உள்ளேலாம் போக மாட்டேன், கொஞ்சம் உட்காந்துட்டு சாப்பிட்டு வந்துடுவேன். சில சமயம் மூடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டைமில் போய் நான் ஊஞ்சல் வந்து ஆடுவேன். பட் இப்போ ரொம்ப சரி கூட்டமாய்க்கனால பார்த்திங்கன்னா போய் நிற்க விட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஊஞ்சலுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்து சும்மா பார்த்துட்டு உங்களுக்காக ஒரு 2-3 கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இதுதான். ஓகே, மேபி ஃப்யூச்சரில் இது மாதிரி ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ராமநாதபுரத்துலலாம் வரும் எக்ஸிபிஷன், நான் அங்கேயெல்லாம் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு விலாக் மாதிரி எடுத்து போடுறேன். பார்ப்போம், முன்கூட்டி பார்ப்போம்னு சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக சொல்லலை. இது உங்களுக்காக போடுறேன், உங்களுக்கு லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.